வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு விஜய் அவர்களோட 2வது மாநில மாநாட்டை பற்றியும் அந்த மாநாட்டில் விஜய் பேசிய அரிய பெரிய கருத்துக்களை பற்றியும் தான் அண்ணங்கிட்ட ரொம்ப டீப்பாக உரையாட போகிறோம். வாங்க பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா? தொடங்கும் போதே போய் சொல்கிறேன், நான் ஒரு முன்னாள் அணில். இந்த பில்டப்பை எல்லாம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், சரியா? அரிய பெரிய கருத்துக்கள். சரி, ஓகே, கொஞ்சம் கூலா இருங்க. எங்க தளபதி பேசுனதை கேட்டீங்களா? கேட்டு தொலைச்சோம், எல்லாரும் தான் கேட்டோம். இங்க பாருங்க, அவர் என்ன இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆயிட்டாரு. அதற்குண்டான மரியாதையை கொடுத்து பேசணும். இப்ப அவருடைய அந்த பேச்சு தொலைச்சோங்கிறது ரொம்ப மரியாதை இல்லாம போயிருச்சு. கேட்டோன்னு சொல்லுங்கண்ணே, அது என்ன கேட்டு தொலைச்சோம்? சரி, ஓகே. அந்த பேச்சுக்கு போற 1 மணி நேரமா 3/4 மணி நேரமோ அந்த பேச்சுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண் கொடுக்குறீங்க? 10க்கு எவ்வளவு மதிப்பெண்? 10க்கு தான் கேக்குறேன். 100க்கு கேட்டாலே 10 கொடுக்க முடியாது மேம். 10க்கு கேட்டனா 1 தான் போடணும். சரி, நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ளேயே வந்துடுறேன். இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கண்ணுலையும் பட்ட ஒரு வித்தியாசமான விஷயம், அந்த மாநாட்டு நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டிருந்த ஒரு புதிய பதாகை. அந்த பதாகையில அண்ணாவுடைய படமும் எம்ஜிஆருடைய படமும் இடம்பெற்று இருந்துச்சு. அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, 1967 காங்கிரஸை வீழ்த்தி அறிஞர் அண்ணா ஆட்சியை பிடிச்ச மாதிரியும், 1977 திமுகவை வீழ்த்தி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்ச மாதிரியும், நாங்கள் 2026 ஆட்சியை பிடிச்சிருவோம், அதற்கான குறியீடு தான் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அது மட்டும்தான் இதற்கான காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்குறேன். அண்ணாவை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க? 67 அது ஒரு குறியீடு. 1967 அவர் காங்கிரஸை வீழ்த்தி வெற்றி பெற்றதுக்காக. சரி, இதுக்கு போன மாநாட்டில் யாரோட படங்கள்லாம் வச்சாங்க? 5 கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஐயா காமராஜரோட படத்தை வச்சாங்க. அதுக்கப்புறம் ஐயா ஈவேரா. வரிசையா சொல்லணும். முதன்மை கொள்கை தலைவர் யார் அவங்களுக்கு? ஈவேரா பெரியார். அப்படி சொல்லு. ஈவேரா பெரியார். அதன் பிறகு அண்ணல் அம்பேத்கர். அதுக்கப்புறம் ஐயா காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள். சரியா? இதுல அண்ணா 67 யாரை எதிர்த்து வென்றாரு? காங்கிரஸை எதிர்த்து வென்றாரு. காமராஜரை எதிர்த்து வென்றாரு. அவங்க கொள்கை தலைவரை மாநாட்டில் காமராஜரை காட்டுறீங்க, அவங்க வழியில் அரசியல் செய்ய போகிறோம்னு சொல்கிறீங்க. 2வது மாநாட்டில் அந்த காமராஜரை வீழ்த்தினவரோட படத்தை வச்சு அவரை மாதிரி நாங்கள் வெளில போகிறோம்னு சொல்கிறீங்க. ஒரு அரசியல் மாற்றத்திற்கான குறியீடாகத்தான் அதை பயன்படுத்தினாங்களே ஒழிய, மற்றபடி அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த அரசியல் போட்டா போட்டிகளை எல்லாம் இந்த இடத்துல நாம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திற்கான குறியீடாத்தான் அதை நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். அண்ணா முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே காமராஜர் முதல்வர் பதவியை திறந்துட்டு இந்த கே பிளான்னு போன பிறகு பக்தவச்சலம் அவர்கள் இங்க ஒரு 3 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அப்பதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம், துப்பாக்கி காலகட்டம் 64 இருந்து 67 வரைக்கும். அந்த காலகட்டத்துல காமராஜருக்கு ஒரு சிலை வைக்கப்படுது. அந்த சிலையை திறந்து வைத்தவர் அண்ணா. சரியா? நான் என்ன சொல்றேன், அரசியல் கடந்த மாண்பு இதெல்லாம் நான் எதுவுமே பேசல. யார் வேணா யாரை வேணா வச்சுக்கலாம். நீங்க கொள்கை தலைவர்னு சிலரை வைக்கிறீங்க, அவங்க வழி நடக்க போறோம்னு சொல்றீங்க. அடுத்த மாநாட்டில் இவங்கள மாதிரி நாங்கள் வெளில போறோம்னு சொல்றீங்க. அவங்க வென்றதே உங்க கொள்கை தலைவர்ல ஒருத்தரை வீழ்த்தி தான் அப்படின்னு. இது ரொம்ப அடிப்படை தமிழ்நாடு அரசியல் தெரிந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் இது. இது ஒன்றும் ரொம்ப நம்ம ஆழமா பயங்கரமா ஏதோ புத்தகங்கள்லாம் கரைச்சி குடிச்செல்லாம் பேசல. இயல்பா தேர்தல் அரசியல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுல இதை செய்யற ஒரு தலைவர் அதற்கான காரணத்தையாவது அடிப்படையில நமக்கு தெரியும் இதை இப்படி கேட்பாங்கன்னு, அப்ப அதுக்கு நாம இப்படி சொல்லணும், ஏதோ ஒரு பதில் சொல்லணும்ல. பெரியார கொள்கை தலைவர்னு சொல்லும் போது முதல் மாநாட்டில் சொன்னார்ல, எல்லா கொள்கையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாம் ஏற்கவில்லை அப்படின்னு சொன்னார்ல. ஏன் சொன்னாரு? வச்சா கேள்வி வரும் தெரியும், அதுக்கு பதில் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அண்ணாவை வச்சா இந்த அடிப்படை கேள்வி வரும்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த கேள்விக்கு பதில் அவர் பேச்சுல இருந்துச்சா? அவருடைய பேச்சுல இல்ல. இருந்துச்சா? அவருடைய பேச்சுல இல்ல. ஆனா ஆதவ அர்ஜுனா அதற்கான பதில சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணா அவர்கள் அனைத்து ஜாதியினருக்குமான அனைத்து மதத்தினருக்குமான ஒரு சரியான சமமான சமத்துவமான ஒரு ஆட்சியை நடத்தினாரு. அதுதான் திராவிட ஆட்சி, அதுதான் திராவிட கொள்கை. இப்ப நாங்களும் அதைத்தான் செய்ய போறோம். அண்ணாவுக்கு பிறகு வந்த கருணாநிதி இந்த திமுகவை தன்னுடைய குடும்ப சொத்தா மாத்திக்கிட்டாரு. அதன் பிறகு இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற
ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகனை வச்சோம் மருமகனை வச்சோம் இந்த கட்சியை ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. அதான் அப்ப நிறுத்தினா. அண்ணா என்ன ஆட்சி கொடுத்தாரு? அவர் வந்து அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மதத்தினருக்கும் சமமான ஆட்சியை கொடுத்தார். அப்ப அதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த காமராஜர் அதை கொடுக்கல. மறுபடியும் அந்த இடத்துல செக் வைக்கிறீங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நாங்க எங்க தான் போறது சொல்லுங்க. இதனாலதான் புரியுதா தற்கொலைன்னு சொல்றோம். அண்ணன் முதல்ல அண்ணா வச்ச திராவிட சித்தாந்தம் இதுவா சொல்லுங்க. அவர் ஏன் திராவிடன்னு வச்சாரு, பெரியார் ஏன் திராவிடர்னு வச்சாரு, இதற்கான வேறுபாடே இவங்களுக்கு தெரியாது. ஜெய்க்கு அவ்வளவு அரசியல் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். நீ இப்ப அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்கிற? என்னண்ணே இந்த பதில்கள் போகணும். குறைந்தது நம்மளோட இது வந்து என்னன்னா, நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இதை பாக்குறவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, விஜயை திட்டுறீங்க, காசு வாங்கிட்டு திட்டுறீங்க அப்படிலாம் சொல்றாங்க. யாரா காசு கொடுப்பாங்க? யாருக்கிட்ட சும்மாவே கொடுக்கறதுக்கு இவ்வளவு காசு இருக்கு? அதானே. அதாவது நீ உட்காந்து பேசு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு கொடுப்பாங்களா? எவனாவது புரோக்கர் பையன் பேசிட்டு தெரியும். அதெல்லாம் வச்சு ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம். அதெல்லாம் நீங்க உண்மைன்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளவு வாங்குறான்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இதெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் போயிருப்போம். ஸோ அதனால அது கூட நம்ம வேணும்னா பின்னாடி பேசுவோம். நான் ஒரு காரணத்தை சொல்றேன் அடிப்படையில். அது ஏற்கனவே ஏதோ ஒரு நேர்காணல்ல கூட சொல்லியிருந்தேன். என்னன்னா, விஜயை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இங்க நல்ல அரசியல் செய்யணும்ன்ற எண்ணத்துல நோக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். காரணத்தை சொல்றேன். இங்க அரசியல் சீர்கெட்டு போயிருக்கா இல்லையா? நிச்சயமா. இங்க கல்வி சரியான நிலையில இருக்கா? இல்ல. சமமா, தரமா, இலவசமா? இல்ல. காசுக்கேத்த கல்வி. மருத்துவம் இருக்கா? அதுவும் இல்ல. நீங்க காசை கொடுத்தா கூட தரமா கிடைக்குதா? எல்லாம் கல்வி எல்லாம் கூட இல்ல, அப்படியும் சொல்ல முடியாது. இந்த அப்படிதான் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. சாலைகள் நல்லா இருக்கா? நீங்க போயிட்டு வர்றதுக்கு நிம்மதியா போறோன்ற ஒரு நிலை இருக்கா? நீங்க சென்னையை கூட விட்டுருங்களேன். சென்னை வந்து பயங்கரமா மாறப்போகுது, அதனால செய்யறாங்கன்னே வச்சுக்கோங்க. 10 ஆண்டாவா இதே சீர்கேட்டுல இருக்கும். சரி, இப்படி இருக்கு, இது சரியாயிடும். இன்னொரு 5 வருஷத்துல நீங்களாம் வந்து அப்படியே அங்க ரோட்லயே சோத்தை போட்டு குழப்பி அடிக்கலான்னு வடிகள் சொல்ற மாதிரி ஆக போகுதுன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்காக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. திருச்சியில இருக்கிறவங்களும் திருநெல்வேலியில இருக்கிறவங்களும் என்ன செஞ்சாங்க? அங்கேயும் சாலை இப்படிதானே இருக்கு. கரெக்ட். திருச்சிக்கு போனா அவ்வளவு கேவலமா இருக்கு சாலை பெரும்பான்மையான இடத்துல. அப்படி எல்லா ஊரையும் இப்படி கொத்தி போட்டு வச்சிருக்காங்களே. சாலை சரியில்லை, கல்வி சரியில்லை, மருத்துவம் சரியில்லை. நீங்க சாப்பிட்ற உணவு இன்னைக்கு எவ்வளவு நஞ்சா இருக்கு. ஊரெல்லாம் உணவு கடைகள் வந்திருக்கு. அதுல நீங்களே தான் உங்களோட அதிகாரிகள் ஒழுங்கா அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யல. அதனால இந்த உணவகங்கள்ல பல பேர் பல தீங்கான செயல்களை, கலப்படங்களை எல்லாம் செய்யறாங்க. அதுல நாய்க்கறியை போட்டாங்கன்னா உங்க அதிகாரி தானங்க ஒருத்தர் கொண்டு வந்து வெளிப்படுத்தினாரு. அப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்குது. எது ஒண்ணுத்துலயுமே நீங்க காலை எழுந்ததுல இருந்து நீங்க படுத்து உறங்குற வரைக்கும், உங்க பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நிகழ்ற எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. அந்த அரசியல் இங்க சரியா இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, இங்க 50-60 ஆண்டுகளாக புறையோடி போன இந்த நிர்வாக சீர்கேடு அதை ரொம்ப இயல்பாக்கி மக்களை வந்து அப்படிதானப்பா இருக்கு, காசு கொடுத்தாதானப்பா நடக்கும், நமக்கு காசு கொடுத்தாலாவது வேலை நடக்குது. இவங்க கரப்ட் ஆனது பார்த்தாம மக்களையும் சேர்த்து கரப்ட் பண்ணி நார்மலைஸ் பண்றது. நாங்க இப்படிதான் இருப்போம், ஒரு சமூகம்னா இப்படிதான் இருக்கும், நார்மலைஸ் பண்ணிருக்கான். இத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது மக்கள் பயணத்துல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த சீன பழமொழி கூட இருக்கு. ஒரு மனிதன் வந்து 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும், 10,000 மைல் பயணம் செஞ்சிருக்கும். 10,000 மைல் பயணம்னா காலில் நடந்து பயணம் செஞ்சிருக்கணும்ன்றது ஒரு சீன பழமொழி. அது எதுக்குன்னா, அந்த உண்மையிலேயே அந்த பயணம் வந்து உங்களுக்கு வேற நாடுகள் எப்படி இருக்கு, அங்க மக்கள் எப்படி இருக்காங்க, இந்த ஒரு புரிதலை தரும். அப்படிதான் நீங்க குறைந்த அளவு சிங்கப்பூர், மலேசியா கூட கொஞ்சம் கேடுகட்ட நாடுதான்னு வச்சுக்கோங்க, அங்க போனா கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை விட நல்ல நிலையில இருக்கிறது சிங்கப்பூர். நீங்க போனீங்கன்னா வாழ்வியல் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த பக்கம் போனீங்கன்னா துபாய், இந்த நாடுகளுக்கு ரொம்ப பெரிய பொருட்செலவுலாம் இல்லாம போயிட்டு வர முடியும். மக்கள் கட்டாயம் ஒரு முறையாவது போய் அங்க இயல்பான ஒரு வார வாழ்க்கை, அங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலே நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம்ன்றது தெரியும். தொடங்கினது எல்லாரும் ஒன்னாதான் தொடங்கணும், அதையும் நினைவு வச்சுக்கோங்க. நான் சொல்ற துபாயோ சிங்கப்பூரோ ஒன்னும் நம்ம தொடங்கின காலகட்டம், நம்ம விடுதலை பெற்ற காலகட்டத்துல அவங்க ஒன்னும் பெரிய முன்னேறிய நாடுலாம் கிடையாது. நம்மளை விட பின்தங்கிய நிலையில சிங்கப்பூர் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. துபாய் எவ்வளவு கேவலம் கெட்டு இருந்துச்சுன்னு அவங்களே வச்சிருக்காங்க மியூசியம்லாம், போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இப்படி இருக்கிற நாடுகள் ஒரு 50 ஆண்டுகள்ல இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னா நம்மளாலையும் அடைஞ்சிருக்க முடியும். நமக்கு அந்த நோக்கம் உள்ள தலைவர்கள் கிடைக்கல, இல்லை இருந்த தலைவர்களை நம்ம மதிக்கல. இதுதான் நிலை. அப்ப இதை உருவாக்குனது, இந்த அரசியல் நிலையை உருவாக்குனது இந்த திராவிட கட்சிகள். எதனால பண்ணாங்க? அவங்களுடைய அந்த சுயநல ஊழல். முதல்ல அவங்க செய்த ஊழல், அதை வச்சுதான் அவங்களோட கொள்கையெல்லாம் மொத்தமா தூக்கி போட்டுட்டு முழுக்க அந்த பாதையில போய்
எல்லாரும் அதாவது இதுல பெருமையா வேற ஊடகவியலாளர்னு உட்காந்துருக்கவங்களே பேசுறாங்க. அதாவது காமராஜர் அமைச்சரவையில இருந்தவங்க, காமராஜர் கட்சி அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சியில இருந்த மாவட்ட செயலாளர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தாங்கன்னா கண்ணு கெட்டுற வரைக்கும் அவங்களோட நிலம் தான். பெரும் பல ஆயிரம் ஏக்கர் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஊழல் செய்ய வேண்டிய தேவை இல்லை. அதனால என்ன சொல்ல வர்றாரு, திராவிட கட்சியில நிலம் வச்சில்ல, யாருமே பெரிய பணக்காரன் இல்லை, அதனால அவனுக்கு ஊழல் செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு. முதல்ல அந்த வாதமே தப்பு. கக்கன் என்ன பெரிய பணக்காரரா? அதுதான் சொல்றேன். அவங்க மரியம்னு ஒரு அம்மா இருந்தாங்களா அவரோட அமைச்சரவையில, அவங்க வந்து கன்னியாகுமரி தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பெரிய பணக்காரங்களா? மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க. புருஷோத்தமனா அவர் பேர் என்ன, பரமேஸ்வரன் இருந்தாரு. பரமேஸ்வரன் என்ன பெரிய பணக்காரரா? ரெட்டமலை சீனிவாசனோட பேரன். இப்படி எவ்வளோ பேர் இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு வரலாறு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். இவங்கெல்லாம் திரிபுவாதிகள். திமுக கிட்ட வாங்கி தின்ற காசுக்காக வரலாற்றையே மாத்தி வேற மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள். நம்மளும் படிக்கும் போது நம்ம கவனமா இருக்கிறோம். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கே நம்ம சொல்லணும்னா, இந்த புத்தகம் இருக்குல்ல, தமிழக அரசியல் வரலாறு, முத்துக்குமார் எழுது, நிறைய அரிய தகவல்கள் நிறைய இருக்கும். நானும் படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி படிக்கிற புத்தகம் தான் இது. இது வந்து 2 இது இருக்கு. இதே மாதிரி திராவிட அரசியல் வரலாறு எழுதியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா முழுக்க இதுல மொழி நடைய பாத்தீங்கன்னா, திமுக கருணாநிதினு வரும்போது ரொம்ப மென்மையாகவும், எம்ஜிஆர் அதிமுகன்னு வரும்போது கடுமையாகவும் இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து 2 கட்சியும் அழியிறது மகிழ்ச்சி தான். ஆனா அவங்களோட எழுத்து நடையிலே நம்மளால அந்த வேறுபாடை பார்க்க முடியும். அப்ப நம்ம இவங்கெல்லாம் சொல்லும் போது யார் எதுக்கு சொல்றாங்க, இவங்க நோக்கம் என்னன்றதை கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். அதுக்கு தான் நம்ம உட்காந்து பேசுறோம். கண்டிப்பா. இப்ப இந்த விழிப்புணர்வு நமக்கு வந்துருச்சு, ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கடத்தணும். இப்ப இதெல்லாம் செஞ்சு ஒரு அரசியலை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம், சரியா? அதுதான் இங்க ரொம்ப காலமா என்ன இருந்துச்சு, யாரை பார்த்தாலும் வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு கத்துவானுங்க, கரெக்டா? ஆமா. இப்ப அந்த மாதிரி கோஷங்கள்லாம் இங்க கேட்காம இருக்கு. ஆமா, சரியா? அது கருணாநிதியா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், அவங்கலாம் வரும்போது வாழ்க வாழ்கன்னு கத்துறத தவிர இவனுங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே ஒரு எதிர்ப்பு, ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி போறாங்கன்னா ஒழிக ஒழிக ஒழிகன்னு வானுங்க. ஜெயலலிதா மேடை, அதிமுக மேடைனா அங்க வந்து கருணாநிதி ஒழிக, திமுக மேடைனா ஜெயலலிதா ஒழிக. இப்ப நம்ம கண் முன்னாடி பார்த்த அரசியல் இது ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு ஒரு அரசியல் நடக்குது. இங்க நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியலை முன்வைக்குது. இதை மாதிரி யாரையுமே வாழ்க ஒழிக்க கிடையாது. ஒரே ஒரு முறை தான் எல்லா பேச்சாளரும் பேசி முடிக்கும் போது தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க தவிர வேற எங்கேயும் வாழ்க ஒழிக்க முழக்கமே கேட்காது. நம்ம கடுமையான எதிர்நிலையில பாஜக இருக்கு, திமுக இருக்கு, ஸ்டாலின் இருக்கிறார், கருணாநிதி இருந்திருக்கிறார், ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறாரு. அண்ணன் மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்தையே பாய்ச்சினது இந்த எடப்பாடி பழனிசாமி தான். இவங்கெல்லாம் எதிர்த்து நம்ம பல ஆர்ப்பாட்ட கூட்டங்கள் நடத்திருக்கிறோம். ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி ஒழிக, ஜெயலலிதா ஒழிக, ஓ பன்னீர்செல்வம் ஒழிக, மு.க. ஸ்டாலின் ஒழிக, கருணாநிதி ஒழிகன்னு ஒரு இடத்துல கூட நம்ம இந்தி திணிப்பை எதிர்த்து இந்தி ஒழிக அப்படின்னு கூட நாம கிடையாது. தமிழ் வேணும், தமிழ் வாழ்க, நீ உன் மொழியை வச்சுக்க, எனக்கு என் மொழி போதும் அப்படின்னு தான் நாம பேசியிருக்கோம். இன்னும் ஒரு படி மேல போய் தேசிய இனங்களின் அரசியல் பேசி, ஓ மொழி ஓ நிலத்துல வாழணும், அதுக்கும் நீ நிக்கணும், உன் மொழி அழிஞ்சாலும் உனக்காக கூட வந்து நிப்போம். அது தார்மீக அளவுல ஒரு இன்னொரு தேசிய இனமான எங்களுடைய கடமைன்னு பாக்குறோன்னு மற்ற எல்லாரையும் கூட ஒன்றிணைக்க பாக்குறோம். அப்படி இவ்வளவு தெளிவா ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு வரோம். இதோட மாற்றங்களை நம்ம எல்லா இடத்துலயும் பாக்குறோம். சால்வை போடுறது, மாலை போடுறது, மாலை எல்லாம் பாத்திருக்கீங்களா? இவ்வளவு பெரிய மாலை எடுத்து போடுவாங்க, ஜேசிபில எல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க, இப்படி எல்லாம் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருந்த நிலைகளை இன்னைக்கு மாத்தி இருக்கிறோம். கருணாநிதி பாத்தீங்கன்னா ஒரு தோலே தாங்க முடியாது, இவ்வளவு பெருசு இருக்கும், அதை கொண்டு வந்து சும்மா அப்படியே வச்சு ஒரு புகைப்படம் எடுத்துருவாங்க, பணமாலை போடுவாங்க. எவ்வளவு கேடு கெட்ட ஒரு அரசியல் நிலை. அப்ப இது எல்லாமே மாறி இருக்கு. புத்தகங்கள் பின்னாடி இளைஞர்கள் போற ஒரு காலகட்டத்தை மாத்தி புத்தக கண்காட்சி விரிவடைஞ்சிருக்கு. அவங்களோட விற்பனை வந்து பெரிய அளவுக்கு பன்மடங்கு உயர்ந்திருக்கு. அப்ப இந்த நிலையை உருவாக்குனதுல சில காரணங்கள் இருந்தா அதுல மிக முக்கியமான முதன்மையான ஒரு காரணமா நாம் தமிழர் கட்சி அதோட எழுச்சியும் இருந்திருக்கு. இப்ப இத மடை மாத்திர வேலையா தொடர்ச்சியா யாராவது ஏதாவது இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் 2019 18 கட்சி தொடங்கி 19 கமலஹாசனோட வருகையும் அப்படிதான் இருந்துச்சு. நான் பலமுறை சொல்லிட்டேன், அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி 3.8 விழுக்காடு வாக்கு, கமலஹாசன் 2019 வாங்கினது 3.7 விழுக்காடு வாக்கு. உங்களுக்கு வாக்கா சொல்லணும்னா கூட நாம் தமிழர் கட்சி வாங்கினது 17 லட்சம் வாக்குகள், அவர் வாங்கினது 16 லட்சம் வாக்குகள். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா
கமலஹாசன் வாங்கின 16 லட்சம் வாக்குல கமலஹாசன்ற ஒருத்தர் அப்படி வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஒரு மாற்று சக்தின்னு நான் எல்லாம் பேசி நிக்காம அந்த தேர்தலில் இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சி அந்த 16 அவங்க கட்சி வாங்கின 16 லட்சம் வாக்குல குறைஞ்சது, மிக குறைஞ்சது, எளிதா சொல்றேன், 8-9 லட்சம் வாக்காவது நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கும். அன்றைக்கு இன்னொரு 8-9 லட்சம் வாக்குகள் நமக்கு வந்திருந்தா நம்மளோட நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா 6 விழுக்காடு வாக்க தாண்டி இருப்போம். கண்டிப்பா வாய்ப்பு இருந்திருந்தால் அன்னைக்கே கூட திட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வரைக்கும் போயிருக்கலாம். சரி, அவ்வளவு கூட வேணாம், 6 விழுக்காடு வாக்குனே வச்சுக்கோங்க. அன்றைக்கு 2019 6னா 2016 1 விழுக்காடு, 1.1 6 விழுக்காடு வாக்குங்கிறது 6 மடங்கு வளர்ச்சி. இதை பார்த்தாலே இது ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம கட்சியோட நிலை, நம்ம கட்சி எப்படி பார்க்குறாங்க எல்லாமே மாறி இருக்கும். ஏன்னா 2016க்கும் 19க்கும் இடையே நாம் தமிழர் கட்சியோட வீச்சுங்கிறது அந்த அளவுக்கு பெருசா இருந்துச்சு. எல்லா நிலையிலையும், பண்பாட்டு நிலையிலையா இருக்கட்டும், போராட்ட நிலையிலையா இருக்கட்டும். 8 வழி சாலை இன்னைக்கு வரைக்கும் வரலன்னா அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட போராட்டம் தான் காரணம். அன்னைக்கு நடந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல 100 நாள் போராட்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி கூட நின்று இருக்கு. நீங்க எந்த போராட்டத்தை எடுத்து பாருங்க, அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கூட நின்றுச்சு. 6 மடங்கு வளர்ச்சி அப்படின்னா அன்றையிலிருந்து அடுத்த 2 ஆண்டு, அது வந்து இத்தனைக்கும் ஒன்றியத்துல யார் வரணுங்கிறதுக்கான தேர்தல். அப்ப 2021 எப்படி இருந்திருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. நம்மளோட பாய்ச்சலே வேற மாதிரி இருந்திருக்கும். இதை மடைமாற்றிய பெரிய ஒரு மடைமாற்றியா இருந்தது கமலஹாசன் மக்கள் நீதி மையம். இப்ப மறுபடியும் அந்த சீரழிவு அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. இதனாலதான் விஜயோட கட்சியை நாம் தமிழர் கட்சி எதிர்த்தே ஆகணும்ன்ற ஒரு நிலையை நான் பார்க்கிறேன். இது என் கருத்து. ஆனா பொதுவான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட வருகையால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கியில மிகப்பெரிய சரிவு ஏற்பட போகுது, அந்த பொறாமையினால தான் இவங்க தொடர்ந்து விஜயை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப நேற்றைக்கு நடந்த அந்த மாநாட்டுல கூட அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்களாம். அப்ப அந்த எண்ணிக்கையை பார்த்து நீங்க வந்து பொறாமப்படுறீங்க. அதனால தான் எங்க தளபதியை பத்தி சும்மா தாக்கி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் பேர் நீ பார்த்த, நீங்க பாக்கலையா? 10 லட்சம் பேர். அங்க சேரே வந்து அவங்களுக்கு 1.5 லட்சம் திட்டமிட்ட சேரோட கணக்கே 1.5 லட்சம். 1.5 லட்சம் கிடைக்கல. எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? 50,000. 1 லட்சத்துக்கும் குறைவு. சரியா, 1 லட்சத்துக்கு குறைவுன்னு சொன்னாங்க. எவ்வளோன்றது சரியா சொல்லல. 1 லட்சத்துக்கு குறைவு. அந்த சேர்லயும் நிறைய சேர் நிரம்பப்படல. பின்னாடி பாத்தீங்களா? காட்டும் போது முழுக்க நிரம்பி இருந்தது. இப்ப வந்து முழுசா காட்டல. பின்னாடி வந்து நிறைய இருக்கு படங்கள், பின்னாடி காலியா இடங்கள் இருக்கு. சரியா, இதை கணக்கிட்டாலே தெரிஞ்சிடும் எத்தனை பாக்ஸ், ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு பேர் நின்றுட்டோ இருந்தாங்கன்ற ஒரு தோராய கணக்கு கூட போட முடியும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க 10 லட்சம் தான் வந்தாங்கன்னே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மன நிறைவு தருதுன்னா நீங்க 10 லட்சம்னே வச்சுக்கோங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இந்த 10 லட்சம் பேரு அங்க எப்படி வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி நடந்துகிட்டாங்க? அரசியலுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்துச்சா? நீங்க அந்த தொடர்பு படுத்துற மாதிரியோ இல்ல அவங்கள அரசியல் படுத்துற மாதிரியோ ஏதாவது பேச்சுக்களை பேசுனீங்களா? ஏன்னா அவங்க வந்து அரசியலுக்கு புதுசு, இப்பதான் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க போறாங்க. நீங்க வந்த உடனே எல்லாரையுமே கார்னல் மார்க்ஸ் மாதிரியும் ஏங்கல்ஸ் மாதிரியும் பேசணும்னு எதிர்பார்த்தா நியாயமா இருக்க முடியுமா? எல்லாரையும் எதிர்பார்க்கல. அவரையும் கூட நாங்க கார்ல் மார்க்ஸ் மாதிரி பேசணும்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கார்ல் மார்க்ஸ் பேசியும் பார்த்ததில்ல. நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், அரசியல் பேசணும், இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பேசணும், அது எதிரொலிக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்றேன். 2005 விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறாரு. சரியா, நான் கரெக்ட் சரியா அப்பதான் கல்லூரி முடிச்சுட்டு வேலை செய்ய தொடங்க போறேன்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த காலகட்டம் எனக்கு நினைவு இருக்கு நல்லா. அது பெருங்கூட்டம் தான், அது மதுரையில பெருங்கூட்டம் தான். அது நீங்க பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ட்ரோன் எல்லாம் கிடையாது. இந்த என்ன சொல்றாங்க, கிரேனை வச்சு அப்படி நகர்த்தி காட்டுவாங்க. பெருங்கூட்டம் தான், பெருங்கூட்டம். பாக்ஸ் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. சரியா, தரையில தான் நினைக்கிறேன். சேர் பெருசா முழுசா எல்லாம் போட்ட மாதிரி எனக்கு நினைவுல இல்லை. தரையிலையும் நிறைய பேர் உட்காந்துருவாங்க. திட்டத்தட்ட அது எப்படி இருக்கும்னா, இன்றைக்கு நீங்க இந்த இதெல்லாம் நடக்குதுல்ல, ஏஆர் ரஹ்மான் ஷோ, அனிருத் ஷோ நடக்கிற போது அங்க ஒரு வைப்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜயகாந்த் மாநாடுலாம் நான் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப எளிமையா சொல்றேன், விஜயகாந்த் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் 3வது நபர் தான் அவங்க வரிசையில பார்க்கும்போது. ஏன்னா ரஜினி கமல்னு அன்னைக்கு ரொம்ப பெரிய நிலையில இருந்தாங்க. நீங்க நடிப்பு வகையில பாத்தீங்கன்னாலும் ரஜினியும் கமலும் இவரை விட நல்லா நடிக்கக்கூடியவர்கள் தான்.
செல்வாக்குன்னு பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு அதிகம் தான். இப்படி எல்லாமே அவங்க இருக்கும்போது இவர் எப்படி அங்க வந்தாருன்ற ஒரு வியப்பு எனக்கு அந்த காலகட்டத்திலயும் உண்டு. ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு மக்களோட பிரச்சனை தெரியும், மக்களோட இருந்தவர். அவர் வந்து சீரியஸ் பொலிட்டீஷியனும் கூட. அதெல்லாம் பின்னாடின்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்துல இவர் எப்படி இப்படி வராருன்னு நான் சிந்திக்கும் போது எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்ம சரி இதுதான் காரணம்னு ஒரு கன்வின்சிங்கான பதில் சொல்லுவோம்ல, எனக்கு கிடைச்ச பதில் வந்து இதுதான். என்னன்னா, அவருக்கு மக்கள் பிரச்சனை தெரிஞ்சது. அவருக்கு அதை வந்து நல்ல பேச்சு திறன்லாம் கிடையாது தம்பி, ஆனா நல்லா அவருக்கு அந்த உணர்வு இருக்கும், அந்த உணர்வை வெளிப்படுத்துவார், அவ்வளவுதான். அந்த 2005 மாநாட்டில் அவர் பேசின பேச்சை விடவும் அவர் சிறப்பாக பேசின பேச்சை நான் பார்க்கறது அவர் பேசினதுல எது தெரியுமா, அதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நெய்வேலியில் ஒரு போராட்டம் நடந்தது. திரைத்துறையினர் எல்லாரும் திரண்டு போய் செய்கிறாங்க. அப்போ ரஜினிகாந்த் மட்டும் பேக் அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சென்னையிலேயே நான் போராட்டம் செய்கிறேங்கிறாரு. நிறைய அரசியல் அதை பேசணுன்னா அது இன்னொரு 5-10 நிமிஷம் பேசணும். என்னன்னா, அப்போ வந்து இங்கே ஜெயலலிதாவோட ஆட்சி, ஒன்றியத்தில் வந்து காங்கிரஸ் இவங்க திமுக கூட்டணியில் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் கருணாநிதி அங்கே நிறைய அமைச்சர்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காரு. உதவி கேட்குறாங்க அவர்கிட்டயும், நீங்களும் இந்த போராட்டத்துக்கு உதவுங்கன்னு. அவர் அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால இது நேராக ஒன்றிய அரசுக்கு தான் முதன்மையாக அழுத்தம் கொடுக்க போகிறதுனால அவர் வந்து அதை கொடுக்க மாட்டுறாரு. அதை பெருசாக அங்கீகரிக்கவும் இல்லை. அவங்க கட்சிக்காரங்க போய் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் போகிறாங்க. அவங்க கட்சிக்காரங்கன்னா நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுதா, அந்த தியாகுன்னு நினைக்கிறேன்ல, தியாகு அப்புறம் இன்னொருத்தர் கூட இருப்பார், அவங்களாம் வந்து அங்கே போகிறாங்க, வாகை சந்திரசேகர் இவங்களாம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அதிமுகவில் SS சந்திரன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அந்த நகைச்சுவை நடிகர் ஒருத்தர். அவர்லாம் அந்த மேடையில ரொம்ப இழிவா நடந்துகிட்டாரு. ஜெயலலிதா, நான் சொல்றேன் அதை பத்தியும், அவர் மேடையில வந்துட்டு அது புரட்சி தெளிவு அம்மா, புரட்சி தெளிவு அம்மா, புரட்சி தெளிவு அம்மான்னு கத்துவார். நான் சொல்றேன் 20-21 ஆண்டு முன்னாடி பார்த்தது, எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அதுக்கு பிறகு அந்த காணொலியெல்லாம் நமக்கு எங்கேயும் பார்க்க கிடைக்காது, ஆனா எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அந்த மேடையில விஜயகாந்த் பேசின பேச்சை பாருங்க, வேற மாதிரி இருக்கும். அதுதான் விஜயகாந்தை உண்மையிலே எனக்கு, ஏன்னா அந்த பேச்சை பார்க்கும்போது இவர் அரசியல் தலைவராக போறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் அதுக்கு பிறகு அரசியல் தலைவராக அவர் பேசும்போது நான் பார்க்குறேன், அந்த உணர்வு இருந்துச்சுல அவருக்கு அதெல்லாம் பெருசாலாம் பேச வராது. அண்ணன் சீமான் பேசுற மாதிரி ஒரு பேச்செல்லாம் அவருக்கு பேச வராது, யதார்த்தமாவே பேசுவார். அந்த அளவுக்கு அவருக்கு தத்துவமும் தெரியாது, அவரு அதெல்லாம் தெரியாதுங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டும் பேசக்கூடியவர். அதுதான் அவருக்கு இருந்த ஈர்ப்பு தன்மையை. மக்கள் பிரச்சனை தெரியும். கமலஹாசன், ரஜினிகாந்த் மாதிரி அந்த ஒரு பெரிய பூச்சி கீச்செல்லாம் இருக்காது அவரோட செயல்பாடுகள்ல. நேரா இருக்கிறத இருக்கிற மாதிரி அவ்வளவுதான் அப்படின்ட்டு பேசிட்டு போயிடுவார். நீங்களும் நானே எப்படி பேசிக்கிறோமோ அதே மாதிரிதான் அவரோட பேச்சு தன்மை இருக்கும். அப்படி இருந்தவர். அந்த பேச்சு தான் அவருக்கு இருக்கிறதுலே பவர்ஃபுல். அரசியலுக்கு வந்த பிறகு அவர் எந்த பேச்சும் அதை தாண்டிய ஒரு பேச்சா பேசினதா நான் குறைஞ்ச அளவுக்கு பார்க்கல. அதுல ஒரு 5-10 விழுக்காடு கூட விஜய் கிட்ட இருக்கிறதா நான் பார்க்கல. அதாவது ஏன்னா மக்களுக்கும் விஜய்க்குமான அந்த வேறுபாடு அல்லது இந்த தூரங்கிறது அவ்வளவு தூரம். விஜயகாந்த் அப்படி இல்லை, ரொம்ப இயல்பா மக்களோட இருப்பார். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து கேரவேனை பயன்படுத்த மாட்டாரு, கேரவேன்லாம் புக் பண்ண ஏன் தேவையில்லாம காசை வீண் அடிக்கிற, அதெல்லாம் அனுப்பிடு, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்னு, அங்கே ஏதாவது ஸ்டூல் இருக்கும் எடுத்து போட்டு உட்காந்துருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடும் போது அவருக்கு என்ன சாப்பாடோ அதே தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாரு. இப்போ இந்த மாதிரி நிலை இருக்குல்ல, இன்னைக்கு சரி நிறைய மாறிடுச்சு. விஜய் அப்படி இருக்கணும்னு சொல்ல, கேரவேனை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்ல. ஆனா மக்கள்கிட்ட அடிக்கடியாவது போனாதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன வெளிப்படுத்துறாங்கன்றது தெரியும். நீங்க இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அவருடைய பேச்சை கேட்டீங்களா இல்லையா? அவர் என்ன சொன்னாரு, லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். சிங்கம் தன்னுடைய தனித்தன்மையை என்னைக்கும் பாதுகாக்கும். சிங்கம் வெளியே வந்தா வேட்டைக்கு மட்டும்தான் வரும், வந்த பெரிய விலங்குகளை மட்டும்தான் அடிக்கும். இந்த சின்ன செத்து போய் அழுகி கிடக்கிற விலங்குகளை அது கண்டுக்கவே கண்டுக்காது. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன். அது தன்னுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக்கும். அதாவது இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் அடிக்கடிலாம் வெளியே வரமாட்டேன், வெளியே வந்தா வேட்டைக்கு தான் வருவேன். இப்படிப்பட்ட மாநாடு, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், அப்படிதான் வெளியே வருவேன். அப்ப நான் பேசுறது மட்டும்தான் அரசியல், அதை மட்டும்தான் நீங்க கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. பேசி என்ன வேட்டையாடினாரு சொல்லுங்க. அதான் ஐயா ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு போயிட்டாருல. இத்தனை நாளா அப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அப்பா அப்படிங்கிற பிராண்டை எவ்வளவு நேக்கா உடைச்சு விட்டு போனாரு பாத்தீங்களா? இதைத்தான் சர்க்கார் படத்துல எங்க தளபதி ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஒரு பிராண்டை உடைக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படின்னு எப்படி தெளிவா உடைச்சிட்டு போனாரு பாருங்க. இத்தனை நாளா அப்பா அப்பான்னு சொன்னாங்க, ஒரே நாள்ல அங்கிள் மாத்தி போட்டாரு பாத்தீங்களா? அதுதான் எங்க தளபதி. நாங்க வெளில வந்தா இப்படிதான் வேட்டையாடுவோம். எங்க பவர் தெரியுதா உங்களுக்கு? அப்பாங்கிறத அங்கிள்னு மாத்தினீங்க, இதுக்காடா
உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நாங்க உடைச்சிட்டோம். எந்த செலவுமே செய்யாம சித்தப்பான்னு ஒருத்தர் ஒரு முறை சொன்னது இன்னைக்கு வரைக்கும் அவர் எல்லாருக்கும் சித்தப்பாவா இருக்காரா. அப்ப நாங்களாம் எவ்வளவு பெரிய பிராண்டிங் மாஸ்டர் டே. அதெல்லாம் வேற, அதெல்லாம் வந்து ஏதாவது பேசிக்கிட்டு சிங்கம் வராதான், வந்தா வேட்டைக்கு தான் வருமா, வேட்டை அதுவும் பெரிய மிருகத்தை தான். இவன் இந்த பாரு வெறும் சங்கர் படத்தை பார்த்துட்டு சிங்கம் இப்படிலாம் தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? ஏன்னா நீ ஒழுங்கா நேஷனல் ஜியோகிராபிக் சேனலோ இல்ல என்ஜி அது என்ன வைல்டுன்னு ஒரு சேனல் இருக்கு, இதெல்லாம் பார்த்திருந்தா, இதெல்லாம் பார்த்திருந்தா உண்மையிலேயே சிங்கம் என்ன செய்யும்னு தெரிஞ்சிருக்கும். தூங்கிட்டு கிடக்கும். அப்புறம் ஆனா உனா அந்த டெரிட்டரி மார்க் பண்றதுக்கு போயிட்டு மரங்கள்ல தேய்ச்சிட்டு ஒண்ணு கடிச்சிட்டு வரும். அதுக்கு பிறகு பெரிய மிருகங்களை வேட்டையாடாதா? பெரிய மிருகங்களை மட்டும்தான் வேட்டையாடும். சொல்றேன்டா, பிச்சைக்கார மிருகண்டா அது. பூனை ஃபேமிலியில பிக்கஸ்ட் கேட் அப்படிம்பாங்க. ஆனா உண்மையிலேயே பிக்கஸ்ட் கேட் அது கிடையாது, புலி. சரியா? ரெண்டாவது சொல்றேன், அது வந்து கேட் ஃபேமிலியில இருந்தாலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் டாக் ஃபேமிலி மாதிரி நடந்துக்கும். சரியா? டாக் தான் வந்து ஸ்கேவெஞ்சிங் வேலை, இந்த கெட்டு போனது அழுகி போனது மற்றது வேட்டையாடினதெல்லாம் சாப்பிடும். ஆனா இந்த வேலையை இந்த கேடுகட்ட சிங்கம் பல முறை பார்க்கும். நான் ஒரு காணொலியே எடுத்து போட்டேன் இவர் இப்படி பேசின பிறகு. சிறுத்தை வேட்டையாடுது ஒரு மானை. சரியா? மான் வந்து சிங்கத்தை விட பெருசா கிடையாது. சிறுத்தை மானை வேட்டையாடுது. சிறுத்தை சாப்பிடும் போது சிறுத்தைக்கு பெரிய சிக்கல் எது தெரியுமா? ஆப்பிரிக்கால எல்லாம் இந்த ஓநாய்கள். ஓகேவா? அந்த இதுல வரும்ல, அவரோட படம் லியோல தொடக்கத்துல வரும்ல, அந்த அந்த கழுத புலியா, அந்த அதுதான் வரும். அது வந்து அது ஏன்டா கழுத புலி இந்த புலிங்கிறீங்க? கழுதையா? சரி விடுங்க, நாங்க எங்க தளபதியோட படத்துல சொன்ன சரி அது வருமா? சுப்பிரமணி. அந்த சுப்பிரமணிய வந்து சிறுத்தை கிட்ட இருந்து புடுங்கி தின்னுகிட்டு இருக்கோம். சரியா? கடைசியில நீங்க சொன்னீங்கல்ல, அவர் தான் சிங்கம் திருடி சாப்பிடுவார். சிங்கம் திருடி சாப்பிடுவார். அவர் வந்த உடனே இதுங்க கவனிக்காது, முன்னாடியே கவனிச்சுட்டு தான் சிறுத்தைங்க வந்து இதுங்க கிட்ட கூட சண்டை போடாம கம்முன்னு ஒதுங்கிருங்க. அதுக்கு பிறகு இந்த ஓநாய்களும் அந்த கழுத புலியும் பார்த்துட்டு இது சிங்கம் கிட்ட வந்த உடனே போயிடும். போன அப்புறம் அதை விட குட்டி மிருகமான அது வேட்டையாடாமல் புலி இது சிறுத்தை வேட்டையாடி ஏற்கனவே கொன்று புலி மட்டும் வாய் வைக்காம கழுத புலியும் வாய் வச்ச ஒரு இதை தான் இந்த கேடுகட்ட சிங்கம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். சரியா? இது சின்ன வயசுல எனக்கு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது சிங்கம் பசியோட இல்லைன்னா அது சும்மா இருக்கும்போது உட்காந்துட்டு இருக்கும்போது அது பக்கத்திலேயே போய் நீ இருந்தாலும் உன்னை சாப்பிடவே சாப்பிடாது. ஏன் தெரியுமா? சிங்கம் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும். அப்போ கூட பசிச்சாலும் வேற யாரோ கொண்டு வச்சதெல்லாம் சாப்பிடாது. இது எல்லாம் பொய்யன்னு நான்லாம் நேஷனல் ஜியோகிராபிக் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இன்னும் தெரிஞ்சுக்கல, என்னை விட 10 வயசு பெரியவனா நீ தாண்டா தற்கொலை. போய் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து பொறாம. அவர் சொன்ன அந்த சிங்க கதையில மறைமுகமா அண்ணன் சீமான் அவர்களை குறிப்பிட்டு பேசிட்டாரு அப்படிங்கிற கோவத்துல நீங்க சிங்கத்தை பத்தி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டே இருக்கிறீங்க. எங்கேயாவது அண்ணனை பத்தியோ இல்ல நாம் தமிழர் கட்சியை பத்தியோ இல்ல கொள்கையை பத்தியோ பேசினா இல்ல, வெறும் சிங்கம் புலி நேஷனல் இல்லண்ணா இப்ப தெரிஞ்சுக்கிட்டதை பத்தி தான் சொன்னேன். இப்ப நீங்க விஜய் அவர்களை கடுமையா எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? இப்பவும் சொல்றேன், நான் விஜயை எதிர்க்கிறேன், அவங்க கட்சியை எதிர்க்கிறேன். அவங்க கட்சி பசங்களெல்லாம் நான் எதிர்க்கல. சரியா? அப்படிதான் இருக்காங்க. அவங்க பண்பட வேண்டும், அரசியல் படுத்தப்பட வேண்டும், இதெல்லாம் எனக்கு தெரியுது. இப்போவும் சொல்கிறேன், இப்படி அதாவது யாரும் இது வரைக்கும் அப்படி பேசி நான் பார்க்கல. இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேணாம். அந்த கட்சியில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிற இடம் நாம் தமிழர் கட்சி தான் நான் பார்க்குறேன். அது வர வழியிலேயே அவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டுருவாங்க. இந்த ஒழுங்குகள் எல்லாமே அவங்களுக்கு தானாக வந்துடும். அந்த வழிக்கு அதாவது அவங்க இயல்பாக அவங்க பாட்டு ஒரு வாழ்க்கையில் இருந்தவங்கள அரசியலுக்கு எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டார் விஜய். ஆனால் இவர் பண்ணுறது அரசியலே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் வரணும். குறைஞ்சது ஒரு தேர்தல் பார்க்கணும். அதில் இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்றது இருக்குது. இன்னைக்கு வந்து நிற்கிறவன் பூரா பெரும்பான்மையாக காசு செலவு பண்ணி எல்லாம் பண்ணுறவன் பூரா பார்த்தோன்னா அங்கே வந்து தனக்கு சீட்டு கிடைக்கும் தான் செய்யறான். தனக்கு சீட்டு கிடைக்கலன்னா என்ன நடக்கும்னு ஏற்கனவே நம்ம 1-2 எடுத்துக்காட்டுகளை பார்த்துட்டோம். தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கலன்னா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப அதுதான் நடக்கும்போது அதெல்லாம் நடக்கும் போதே ஓரளவுக்கு அவனுக்கு அரசியல் புரிஞ்சிடும். அவன் புரிஞ்சுக்குவான் இங்க தத்துவம்னா என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க, எதனால நடக்குது, இதெல்லாம் அவன் புரிஞ்சுக்கும் போதே அரசியல் மயப்படுத்தப்படுவான். அப்படியே நம்ம பேசுகிற அரசியல் இருக்கு, நம்ம என்ன சொல்கிறது, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் பேசுகிற அரசியல் இதெல்லாம் பார்த்துருவான்.
கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வரப்போற இடம் இதுதான். சரியா? அதனால அவன் மேல எனக்கு எந்த வெறுப்போ இதுவோ ஒன்றும் இல்லை. விஜய் மேலேயும் கூட வெறுப்புன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கட்டாயம் எதிர்ப்பேன். நான் எதிர்க்கிறதுக்கான காரணத்தை 10-15 நிமிடம் பேசி விளக்கியிருக்கேன். இதுக்கு மேல விளக்கணுன்ற தேவையில்லை. கட்டாயம் நான் எதிர்ப்பேன். சரி, ஓகே. இப்ப நாம காரணம் இதுதான், இவங்க ஏற்படுத்துற இந்த சீரழிவு அரசியல். இது திரும்ப திரும்ப நம்மளை கொண்டு போய் திராவிட அரசியல் தளத்திலேயே விடுது. திரும்பவும் மாலை போடுறது, திரும்பவும் வாழ்க ஒழிக கோஷம் போடுறது. ஒரு கொடினா நீங்க எந்த நாட்டு கொடியா வேணா இருக்கட்டும், அதாவது இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் வெற்றி பெற்றவொடனே கொடி எடுத்து கொஞ்சம் மேலே போத்திக்குவாங்களே தவிர, மற்றபடி கொடிக்கு பெரிய மரியாதை இருக்கும். அதையே கூட இடுப்புல கட்டினாங்க கீழே போட்டாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஃபைன் விதிப்பாங்க. இன்னொரு முறை அவங்க செய்யக்கூடாதுன்றதுக்கு தண்டனை கூட கொடுப்பாங்க சில நாடுகள்ல. அப்போ கொடிங்கிறதுக்கு அந்த மரியாதை எப்பவுமே உண்டு. ஏன் அதிமுகல கூட அந்த கொடியெல்லாம் ஓரளவுக்கு சரியா தான் பார்த்துருக்காங்க. கீழே போட்டு மிதிக்கிறதெல்லாம் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில மட்டும்தான் கொடியை தூக்கி தூக்கி போடுறது, தூக்கி போடுறதும் அவங்க தூக்கி போடுறதும், அதை எடுத்து தலையில கட்டுறதும், தலையில தான் கட்ட வரல. வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு தான் வரல, ஏன் அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. ஏன் அப்படின்னா இந்த எஜமான் அப்படின்னு நமக்கு தான் வரல, அப்ப விட்டுட்டு வா அப்படின்னு. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதுவுமே விஜய்க்கே புரியல. இல்லைன்னா அவர் உருவாக்கி இருக்கிற கொடி தானங்க, அதை ஏன் தூக்கி போடணும்? அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாட்டு கொடிக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கணுமோ அதே அளவுக்கு ஒவ்வொரு கட்சியோட கொடிக்கும் மதிப்பு இருக்கு. இப்போ நம்ம கட்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புலிக்கொடியை யாருமே அவ்வளோ சுலபத்தில் சும்மாலாம் இப்படி கூட எடுத்து ஆட்ட மாட்டாங்க. அது கூட ஒரு மரியாதையாக ஒரு ஸ்லோவாக தான் அது இந்த கொடியை அசைப்பாங்க. இவனுங்க என்னடான்னா தலையில சுத்துறானுங்க, கண்ட இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, தலையில கட்டிக்கிறானுங்களே. அதான் அதை விட என்ன இருக்கு? அதான் சொல்றேன், கரவேட்டிய நாம் தமிழர் கட்சி அழிச்சுது. இவனுங்க திரும்ப கரவேட்டியை உருவாக்கிட்டு கட்டிட்டு வரானுங்க. ஏகப்பட்டது. வாழ்க ஒழிக கோஷம் போறது நீ யாரை வேணா சொல்லலாம், சீமான் ஒழிக கூட சொல்றேன்னே வச்சுக்கோயேன். எதுக்கு இதெல்லாம் தானே நம்ம மாத்தி வச்சிருக்கோம். இப்ப அதையே நீ திரும்ப உருவாக்குற. நீ என்ன திராவிட அரசியல் என்ன மாதிரி இருக்கு? போகும்போது சேர தூக்கி வச்சுட்டு போறான். இந்த முறை அதிமுக தண்ணி டேங்க காணுமா, தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ஏங்க இதை தூக்கிட்டு போறீங்க? கம்பி இருக்குல்ல தம்பி, ராடு கம்பி வச்சு அவங்க தடுப்பெல்லாம் போட்டாங்களே, அந்த தடுப்பு கம்பிகள் 100 கணக்குல காணும். வீட்டுக்கு போகும்போது எடுத்துன்னு போய் எங்கேயோ காயலாங்கடையில போட்டு காசாக்கி சரக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப தொண்டர்கள் பண்ற இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான செயலுக்கு விஜய் எப்படி பொறுப்பாக முடியும்? அவர் தான் தெளிவா சொல்றாரு, ராணுவ கட்டுப்பாடோட இருங்க, ஒழுக்கமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு எங்க சொன்னாரு? அப்படின்னா என்ன விளக்கணும்? ராணுவ கட்டுப்பாடுனா புரிஞ்சுக்க முடியாதா? யார் புரிஞ்சுக்குவாங்க? எப்படி தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க அப்படிதான் இருந்தீங்களா? வரும்போது கொடியை இங்க கட்டுறீங்க, தூக்கி போறீங்க, அப்ப அவன் அதை செய்வானா செய்ய மாட்டானா? அண்ணா அவங்க விஜய அவங்க எங்க பாத்துருக்காங்க, எங்க பார்த்து பழகி இருக்கிறாங்க? திரையில அவர் என்னெல்லாம் செஞ்சாரு? நிறைய சேட்டையெல்லாம் பண்ணாரு. அதுதானே செய்யறான் அவன். இவர் மட்டும் குருவி படத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இந்த ஃப்ளையிங் ட்ரெயின் இருக்குல்ல சென்னையில, அதுல போய் குதிக்கலாம். அது எவ்வளவு, ஒரு 50-60 அடி தாண்டி போவார் ஒரு ஜம்ப்ல, 50 மீட்டர் தாண்டி போவார் ஒரே ஜம்ப்ல. அதுதான் அவனும் முயற்சி பண்றான். அவர்கிட்ட இருந்து 10 அடி தள்ளி ஒரு தடுப்பு போட்டு வைக்கிறாங்க. அந்த தடுப்புல கிரீஸ் தடவி வைக்கிறாங்க. அதெல்லாம் முறியடிச்சு அவன் அந்த மேடைக்கு வரான். நீங்க திரையில செஞ்சது தானங்க அவன் தரையில செய்யறான். நீங்க தானங்க அவனை அப்படி பழக்கி வச்சீங்க. அப்ப நீங்க தான் தப்பு உங்ககிட்ட தானங்க இருக்கு. நீங்க தானே அவனை அப்படி முறைப்படுத்தி வச்சிருக்கீங்க. இல்ல முறையற்ற தன்மையில. நானே தானே சொல்றேன் ஒழுக்கமா இருங்க, ராணுவ கட்டுப்பாடோட இருங்க. ஒழுக்கம்னா என்ன, எங்க சொன்னீங்கன்னு கேக்குறேன். திரும்ப ஒரே ஒரு அரசியல் பயிற்சி தான் நடந்துச்சு, நினைவு இருக்கா? ஆமா. அதுவும் தப்பான ஆட்களை கூட்டு போய் நடத்திட்டு கடைசியில அந்த நபரும் உங்க கட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க அரசியல் பயிற்சினா, நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்துல ஒரு 5-6 ஆண்டுகளுக்காவது எனக்கு தெரிஞ்சு 2018 வரைக்குமே தொடர்ச்சியா இந்த பயிற்சி பட்டறைகள் நடக்கும். அது தொலைக்காட்சிகள்ல கூட வந்திருக்கு சிலது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு என் நினைவு சரினா ரெட்டிக்ஸ்லயும் விகடன்லயுமே இருக்கும் அந்த பயிற்சி பட்டறையில உன்னோட காணொலி. ஆன்றோர் பேரவைன்னு ஒரு இன்னும் இருக்கும். அவங்களும் வருவாங்க பயிற்சிக்கு. பயிற்சி எடுக்கிறதுக்கு கட்சியில சில அதுல எப்படின்னா, நம்ம கட்சியோட முழக்கங்கள் என்ன, நம்ம கட்சி ஒரு கூட்டம் நடத்தினா அதுல என்னென்ன இருக்கணும், எந்த கூட்டம் நடத்தினாலும், அதாவது இயல்பா இங்க ஒரு கொடியேற்ற நிகழ்வு நடந்தாலும் சரி, ஒரு பெரிய பொதுக்கூட்டமோ மாநாடோ நடந்தாலும் சரி, அதுல தொடக்கம்னா முதல்ல நம்ம என்ன செய்வோம் அதெல்லாம் இருக்கும். சரியா? கொடியேற்ற நிகழ்வுனாலும் எந்த நிகழ்வுனாலும் தொடக்கத்துல
அகவணக்கம், வீர வணக்கம், உறுதிமொழி. இது எல்லாருக்கும் தெரியும். அகவணக்கம்னு சொன்ன உடனே எல்லாரும் 10 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, 10 லட்சம் பேர் இருந்தாலும் எல்லாரும் எந்திரிச்சு சரியா நின்றுவாங்க. இப்ப அதுதான் அது சொல்லி கொடுக்கப்படுதுல. இப்ப அத ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் நகர்த்தின உடனே அதுக்கு பிறகு எந்த கூட்டமும் அப்படி நடக்கும்போது புதுசா சேர்ந்துக்கிறவங்களும் அதை பாக்குறாங்க, அப்படியே பின்பற்றிடுவாங்க. இது நடக்கும்போது என்ன ஆகுது? கூட்டங்கள்ல சேர் எடுத்து அடுக்கி வைக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு செய்தி தான் இது. அதை நாம் தமிழர் கட்சி செய்யறாங்கன்னு உடனே எல்லாருமே அதுக்கப்புறம் பின்பற்றாங்க. இன்னைக்கெல்லாம் மாநாடே நம்ம நடத்தினாலும் எல்லாம் முடிஞ்ச 5வது நிமிடத்துல இந்த சேர் எல்லாம் அடுக்கி ஓரமா எடுத்து, இந்த மாநாட்டுல கூட எங்களுடைய சக அணில்கள் சேரை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருந்தாங்களே. இப்பதான் கத்துக்கிறாங்க. ஒரு சிலர் எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சுட்டு தான் போனாங்க. பாக்கலையா எத்தனை ஆயிரம் சேர் உடஞ்சதுன்னு அந்த தம்பி அழுத. ஏன்னா திரும்ப ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க? நாங்க இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், 1.5 ஆண்டா விஜய் நடத்தினது 2 மாநாடு. இதை தாண்டி பொதுக்கூட்டம்னு 1 கூட நடத்தல. பொதுக்குழு கூட்டம் 1 தான் நடத்திருக்கிறாரு. சரியா? அவர் மொத்தமா பேசினதே 2 மணி நேரம் தான். ஆனா இந்த அவரை நம்பி அரசியலுக்கு வந்திருக்கிறாங்களா பசங்க, அவங்கள இந்த மாதிரி அரசியல் மயப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சாரு? செஞ்சிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா செஞ்சு. அது அவரோட கடமையா இல்லையா? அதை ஏன் செய்யலங்கிறதான் தம்பி நான். ஆனா எங்களுக்கு எதுக்குன்னா கொள்கை அரசியல் இதெல்லாம் தளபதி வந்துட்டாரு, அவரே எங்களுக்கு கொள்கை தான் அவரே. ஆமா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், நீங்க திருந்த மாட்டீங்க, பேசுறது வேஸ்ட். நான் வேற எதுக்கு நான் கம்முன்னு இருந்தேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே சிஎம் அப்படிங்கிற இடத்தை அடைஞ்சிட்டோம். இப்ப எங்களுடைய இலக்கே பிரதமர் தான். நாங்க அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு பிரம்மாண்டமான மாநாடு எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தேன், உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. பார்த்தேன். இப்ப பேசினதெல்லாம் எவன் பேசினதை எடுத்து இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துட்டேன். அந்த எங்களோட சக அணில்கள் தான் பேசினாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? திரும்பவும் சொல்றேன், அந்த பசங்க மேல பிழை இல்லை. அந்த பசங்க புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள அரசியல் மயப்படுத்த வேண்டியது அவங்க கட்சியோட பொறுப்பு. அவங்க கட்சி செய்யலைன்னா யாரு செய்யறாங்களோ அவங்க பக்கம் அவங்க நகருவாங்க. ரொம்ப நாளைக்கு இது நீடிக்காது. இது கட்டாயம் அங்க இருக்கிறவன் சாரையா வேற ஒரு கட்சியில போய் சேருவான். ஒரு கட்சியோ இல்ல வேற கட்சிகள்லயோ போய் சேருவாங்க. அதை காலம் உணர்த்தி காட்டும் விஜய்க்கு. இப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. அவரு திரையில ஒரு பெரிய ஆதரவு வட்டத்தை உருவாக்கி வச்சு, ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. அந்த ரசிகர் பட்டாளத்தை அரசியல்ல இறக்கி விட்டாரு. அவங்கள அரசியல் மயப்படுத்தல. அவரும் அந்த அளவுக்கு முழு நேரமா ஒரு சரியான ஒரு அரசியலை செய்யறது போல தெரியல. இதுல என்ன ஆகுதுன்னா, திமுக பாஜகன்னு ஒரு எதிரிகளை உருவாக்குனாரு. மேடையிலேயே நாம் தமிழர் கட்சியும் தேவையே இல்லாம நாம் தமிழர் கட்சி நட்பு சக்தியா இருந்ததை சீண்டி பார்த்து எதிராக மாத்திக்கிட்டதும் விஜய் தான். மாநாட்டுல 3 பேரை மாத்திக்கிட்டாரு. இப்ப இந்த மாநாட்டுல பேரை சொல்லலைனாலும் அதிமுகவையும் மாத்திக்கிட்டாரு. இப்ப அங்க இருந்தும் எதிர்வினைகள் வருது. அவர் இது வரைக்கும் சீண்டாத ஒரே கட்சினா அது காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸை மட்டும் இது வரைக்கும் சீண்டாம விட்டுருக்கிறாரு. அதுக்கு காரணங்கள் இருக்கு. நீங்க அந்த காரணத்தை பொருத்தி பார்க்கணும்னா, ராகுல் காந்திக்கு இப்போ ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அப்போ உடனே முதல் கண்டன குரல் தமிழ்நாட்டுல யாருக்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது விஜய் கிட்ட இருந்தா வந்துச்சு. கவினுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பேசல. அஜித் குமாருக்கு பேசுறதுக்கு சில நாட்கள் ஆச்சு. இத மாதிரி நடக்கும்போது, ஆனா ராகுல் காந்திக்கு பிரச்சனைன உடனே செல்வ பெருந்தகை ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி முதல் கண்டனம் விஜய் கிட்ட இருந்து வருது. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு நமக்கு நல்லா புரியுது. சரியா? அதனால அவரு இவங்க எல்லாரையும் எதிரிகளா மாத்திக்கிட்டே வர்றாரு. இந்த பசங்களுக்கு இதெல்லாம் எதிர்கொள்ற அளவுக்கு அரசியல் தத்துவ புரிதல் எல்லாம் கிடையாது. அதை பண்ணிட்டு தான் எதிரிகளை ஃபேஸ். காங்கிரஸ் யாருன்னு தெரியாம அவங்க கூட சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. இது ஒரு பக்கம் வைங்க. இப்ப மற்றவங்கள எதிரியா மாத்திருக்கிறதும் அவங்க யாரு, அவங்களோட அரசியல் வரலாறு என்ன, விஜய் என்ன பண்ணிருக்கிறாருன்னு கூட இந்த பசங்களுக்கு முழு புரிதல் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு பல இடங்கள்ல மொக்க வாங்கிட்டு போறாங்க. இதை தெரியாமலே பேசுறாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷனை எங்க தலைவர் எதிர்த்தாரு அப்படிங்கிறாங்க. ஆதரிச்சு சில நல்லது நடக்கணும்னா சில கஷ்டங்களும் மக்கள் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு அதை ஆதரிச்சு பேசினவர் இவர். அப்ப அப்படி பேசினார்ல, அது கூட தெரியல இந்த பசங்களுக்கு. புதுசு தானே பசங்க. அது 2016 நடந்துச்சு. இப்ப 25 இருக்கும். அவன் அப்ப ஸ்கூல்ல இருந்திருப்பான். இப்ப பேசிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு நீ ஏன்டா அது தெரியலன்னு நம்ம கேட்க முடியாது. தெரியல அவனுக்கு. ஆனா அவனை கொண்டாந்து நிறுத்திட்டு அவனை அடி வாங்க விடுறது இருக்குல்ல. அடின்னா நான் சொல்றது அரசியலா அடி வாங்க விடுறது இருக்குல்ல. அப்ப இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு தெரியல. இப்ப அதிமுக மேலேயும் கை வச்சிட்டாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து இப்ப எதிர்க்க போறாங்க. அரசியல் இப்போ தேர்தல் நெருங்க கடுமையான எதிர்வினைகள் எல்லா பக்கமும் வரும். இவர் எப்பயாவது ஒரு முறை தான் வெளியே வருவாரு.
அதுலயும் யார் கேட்கறதுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. இப்படி இருந்தாருன்னா என்ன நடக்கும்? இப்ப அதிமுகவை அட்டாக் பண்ணதை பத்தி பேசுனீங்கல்ல, அதுக்கு மிக முக்கிய காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, தன்னை அடுத்த எம்ஜிஆரா இவர் முன்னிறுத்திக்க பாக்குறாரு. அதிமுக பாஜக கூட்டணியினால அதிருப்தி அடைந்திருக்கின்ற அதிமுக தொண்டர்களுடைய வாக்கை தாம் பக்கம் திருப்புறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த மதுரை மாநாட்டில் கூட 1க்கு 4 இடத்துல எம்ஜிஆரை குறிப்பிட்டு பேசுறாரு. அதுலயும் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியை, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காப்பாற்றிய கட்சியை இன்னைக்கு யாரு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு அடிமை கூட்டணிய வச்சிருக்காங்க, ஒரு பொருந்தா கூட்டணிய வச்சிருக்காங்க. அதாவது பரவாயில்ல வச்சிருக்கான்னு தான் சொன்னா, நீ மெயின்டைன் பண்றாங்கன்னு பேசுற. சரி, ஓகே, யார் இப்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசி எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை மறைமுகமா அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலமா நான் வலுவான ஒரு மாற்று எம்ஜிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய கரிஷ்மா இருக்கிற நடிகரும் லீடரும் கூட என்ன நம்பி வாங்க அப்படிங்கிறத மறைமுகமா சுட்டி காட்டி இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க அதை அப்படிதான் பாக்குறீங்களா? அதை ஏற்கனவே தந்தி தொலைக்காட்சியில ஆயுத எழுத்துல கலந்துக்கிட்டேன். ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கூட நான் அங்க இருக்கும்போது எனக்கு அப்பவும் நேரம் கொடுத்தாங்க, ஒரு 7-8 நிமிஷம் அப்போ பேசியிருந்தேன். அப்போ இதை விரிவா விளக்கியிருந்தேன். அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திரும்ப திரும்ப பேச வேணாம்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லுங்க. அதுக்கு தான் பண்றாரு அவர். என்னன்னா, அதிமுக தொண்டர்களை அப்பாவி தொண்டர்கள்னு சொல்றாரு. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன அரசியல் செய்யறாருன்னா, எம்ஜிஆர் படத்தை போட்டுட்டேன், உங்களை அப்பாவின்னு சொல்லிட்டேன். இப்ப நான் சொன்னேன்ல, விஜயை தான் நம்ம எதிர்க்கணுமே தவிர அவர் கட்சிக்காரங்களை எதிர்க்கூடாது. அந்த மாதிரி அந்த கட்சி தலைமைகள் சரியில்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க சரியா உங்களை வழி நடத்தல, நீங்களா ரொம்ப அப்பாவிகள், நீங்களாம் என் பக்கம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது விஜயோட தக்கையான அரசியல் புரிதலுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். நான் மாநாடு நடக்கும் போதே திரும்ப திரும்ப சொன்னோம், நம்ம இவங்க 5 கொள்கை தலைவர்னு வைக்கிறதே ஒரு காரணத்தோட தான் வைக்கிறாங்க. வேலுநாச்சியாரை வச்சா ஒரு சமூக மக்களோட வாக்கு வரும், அதே மாதிரி அஞ்சலி அம்மாவை வச்சா ஒரு சமூக வாக்குகளை பெறலாம், காமராஜரை வச்சா ஒரு சமூக வாக்குகளை பெறலாம், அம்பேத்கரை வச்சா ஒரு சமூக வாக்குகளை பெறலாம், பெரியாரை வச்சா ஈவேரா ஒரு முற்போக்கு பிம்பம் கிடைக்கும், அந்த வெங்காயத்தை வச்சா என்ன சரியா சொல்ல விடு, அப்புறமா கமெண்ட்ல வேற கேக்குறாங்க நீ ஏன் பெரியாருன்னு சொல்றேன்னு. அந்த வெங்காயத்தை வச்சா பிறமொழியாளர் வாக்குகள் முதன்மையா கிடைக்கும். நீங்க சொன்னது போல முற்போக்குவாதிங்கிற ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செஞ்சாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு காலையில உட்காந்து அன்னைக்கு மாநாடு சரியா நடக்கணும்னு யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கான். வெக்கமா இல்லையான்னு தான் கேட்கணும். சரி, அதெல்லாம் பால் ஊத்துறாங்க, அதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்ப நம்ம இதுக்கே வந்துருவோமே. இவங்க இந்த தலைவர்கள் காட்டும் போதே இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் இவர் வைக்கிறாருன்னு சொன்னோம். இப்போ அண்ணாவை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அண்ணாவை காமிச்சு என்ன சொல்றாரு, அண்ணா சரியா இருந்தாரு, கருணாநிதி சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உண்மையான திமுக தொண்டர்கள் என் பக்கம் வாங்க. ஏன்னா வெண்ண இதை நாம் தமிழர் கட்சி ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க தளபதியா ரொம்ப மோசமா பேசுறீங்க, கேள்றா, தளபதியெல்லாம் சொல்லடா, புரிஞ்சுக்க. சரி சரி சரி, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவனுக்கு தாண்டா. சரியா? இது என்னன்னா, இப்படிலாம் நாம் தமிழர் கட்சி நீண்ட நாளா சொல்லியிருக்கு, எங்களுக்கு கோட்பாடு ரீதியா திராவிட சித்தாந்தத்துக்கு நாங்க எதிராக இருந்தாலும் அண்ணாதுரை வரைக்கும் அந்த அரசியல் ஓரளவுக்காவது நல்ல அரசியலா இருந்துச்சு. அவருக்கு பிறகு அந்த அரசியல் உண்மையிலேயே அவருக்கு தம்பி வா தலைமை ஏற்கவான்னு கூப்பிட்ட நெடுஞ்செழியன் கைக்கு போயிருந்தா, அவர் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும், அவர் கூட இருந்தவர்கள் சொன்ன வரைக்கும், இன்றைக்கும் அவரோடு பழகிய எம்ஜிஆரோடு பழகியவர்கள், எம்ஜிஆர் அவர் காலகட்டத்தில் என்ன சொன்னாரு, கருணாநிதி அவரை பத்தி என்ன சொன்னாருன்றதெல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு கடுமையான ஒரு அதிகாரி தோரணையில தான் அவர் நடந்துக்குவாரு. ரொம்ப நேர்மையா இருந்தாரான்லாம் எனக்கு தெரியல, நேர்த்தியா இருப்பாரு, சரியா செய்யணும்னு நினைப்பாரு எல்லாத்தையும். அந்த மாதிரி ஒரு தன்மையில இருந்தவர். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். உனக்காக நான் பண்ணேன்னா இன்னொருத்தன் கேட்பான், அந்த மாதிரி நிலையில நடந்துக்கக்கூடியவர்ன்றதான் நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசியல் தடம் புரண்டுதுன்னு நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா பேசுது. நீ இப்ப என்ன புதுசா பேசிட்ட? அப்ப இதுல இருந்து தான் சொல்றேன், அங்க முழுக்க தொடக்கத்துல இருந்து பாக்குறேன், கட்சிக்கு அவங்க எடுத்துக்கிட்ட கொடிக்கான வண்ணமா இருக்கட்டும், அதுக்கு தேவையான அடையாளங்களா இருக்கட்டும், அதுக்கு பிறகு அவங்க முன்வைக்கிற முழக்கங்களா இருக்கட்டும், மொழிப்போர் ஈகியருக்கு வணக்கம் செலுத்துறதா இருக்கட்டும்,
கடைசியில மாவீரர் நாளுக்கு ஒரு கூத்தடிச்சானுங்க தெரியுமா? மாவீரர் நாள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதை வந்து என்ன சொல்றது, புனிதம்ன்ற தன்மையிலேயே கூட பார்க்கலாம். நம்ம பெருசா இந்த புனிதம்ன்றதெல்லாம் ஏத்துக்கல, பின்பற்றலன்னு வச்சுக்கோங்க. ஆனா மாவீரர் நாள் அவங்களோட ஈகம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. அதனால அதை புனிதத்தன்மையோட பார்க்குறோம். 50,000 உயிர்னு சொல்றோம். குறைஞ்சது 25,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் களத்துல மாண்டிருக்கு. அவங்க கொன்னதெல்லாம் எடுத்தா லட்சக்கணக்கில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நினைவு நாள் அப்படின்னு வச்சுதான் அந்த வீர வணக்கம் செலுத்துறனால ஒரு வெளிப்படையா கூட ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வக்கில்லாம மாவீரம் போட்டுறதும் பாத்தீங்களா போட்ட அப்படின்ட்டு உடனே கொண்டாடு. வெளிப்படையா போட்டா ராஜபக்சே மகன் நமல் ராஜபக்சே கோச்சிக்குவாரு. ஏன்னா இவர் கட்சி தொடங்கும் போது நமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவிச்சாரு, ஞாபகம் இருக்கா? எவனாச்சும், அதாவது நம்ம இனத்தின் எதிரி நம்மள வாழ்த்துறான் அப்படின்னா நாம யாரு அப்படிங்கறத யோசிக்கணும்ல. அவன் உன்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதி தான். அங்க அந்த இதுன்னா இங்க ராகுல் காந்தி கோச்சிக்குவாரு, அவரும் முக்கியம் நமக்கு, புரியுதா? அதனாலதான் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து, அதுதான் நான் சொல்றேன்ல, விஜய் பேசுற அரசியலை விட பேசாம தவிர்க்கிற அரசியல் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா பாக்குறேன். அதுல நிறைய இந்த மாதிரி அவர் ஏன் இதை பேசாம தவிர்க்கிறாரு அப்படிங்கறத நீ சிந்திச்சு பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நபர். ஏன்னா கருணாநிதினா சூழ்ச்சினா கருணாநிதின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து இங்க அரசியலை செஞ்சிருந்தார். நம்ம இன்னைக்கும் சொல்றோம், ஏன்பா நீங்க எப்ப பார்த்தாலும் திமுகவையே எதிர்க்கிறீங்க, அதிமுகவை எதிர்க்க மாட்டீங்க அப்படிம்பாங்க. அதிமுகவை எதிர்க்கிறோம், அவங்க செயல்பாடுன்னு ஒண்ணு வரும்போது எதிர்ப்போம். அவங்க அவ்வளவு நிலையில தான் அவங்க செயல்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திமுக நாளொரு மேனி ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கிற அதிமுகவா இருக்கட்டும், எதிராக யார் வந்தாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பல பேர் பொதுமக்கள், நான் பொதுமக்களா இருக்கும்போது பார்த்ததுல இருந்தும் சொல்றேன், இன்னைக்கு பொதுமக்களா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு 5 ஆண்டு 10 ஆண்டு கழிச்சு புரிய போறதுக்கு வச்சும் சொல்றேன். மிக மிக ஆபத்தான வேலைகளை தொடர்ச்சியாக 50, 60, 70 ஆண்டுகளாக செய்து கொண்டிருப்பது திமுகவும் கருணாநிதியை சுற்றி இருப்பவர்களும் இருந்தவர்களும் தான். அப்பனா நம்ம அதை அப்படிதான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி தன்மை, அதாவது நான் சொல்றேன்ல, அவ்வளவு சூழ்ச்சியா அவர் பயங்கர செயல்பாடு இருக்கும் கருணாநிதி கிட்ட. அதை நம்ம ஏற்கிறோம், மறுக்கிறோம், எதிர்க்கிறோன்றதை தாண்டி செயல்படுவார். பயங்கரமான சூழ்ச்சியான செயல்பாடுகள் இருக்கும். இந்த நபர்கிட்ட, விஜய் கிட்ட வந்து சூழ்ச்சி இருக்கு, செயல்பாடு கம்மியா இருக்கு. இந்த சூழ்ச்சியான எண்ணங்கள், இந்த செயல்பாடுகள், இது வந்து பெரிய செயல்பாட்டோட இன்னும் கூட வந்து நிறைய சூழ்ச்சியாளர்கள் இல்ல தலைவர் சொல்ற சூழ்ச்சியை நடைமுறைப்படுத்தணுங்கிற தெளிவோட எவனாவது வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்தா போயிருந்த அரசியல். அதுக்காகவாவது இதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி விஜய் பேசுற அரசியலை விட பேசாம விட்ட அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மதுரை மாநாட்டுல விஜய் அவர்கள் கவினோட ஆணவ படுகொலையை கண்டிச்சு பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. முன்கூட்டியே வந்த தகவல்களும் அதைத்தான் சொல்லுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த மாநாட்டில் அந்த ஆணவ படுகொலையை பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 தீர்மானங்களை வெளியிட்டு இருந்தாங்க. அதில் சும்மா போகிற போக்கில் உப்பு சப்பே இல்லாமல் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டு இருந்தாங்க. ஏன் இவர் அந்த ஆணவ படுகொலையை கண்டிக்க மறுக்கிறாரு? முக்குளத்தோரோட வாக்கு வங்கி மட்டும்தான் இதற்கான ஒரே காரணமாக இருக்குமா? முதன்மை கொள்கை அடையாளமா அவங்க பெரியாரை வைக்கும் போதுலேருந்து அது தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம ஏற்கிறோம், மறுக்கிறோம். ஏற்று பேசுறதுக்கு 10 பேர் இருப்பான், மறுத்து பேசுறதுக்கு 10 பேர் இருப்பான். ஆனா நீங்க ஆழமா திராவிட அரசியலை ஊன்றி பார்த்தீங்கன்னா, திராவிட அரசியல் செஞ்சது ஒண்ணுதான், அது பிசி கன்சாலிடேஷன். இதை தான் செஞ்சது. இங்க பார்ப்பனரை எதிரின்னு காமிச்சு நம்மில் கீழ்த்தர மக்கள்னு பெரியார் சொன்னது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் எடுத்து கோடிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சமூக மக்களை, கிறிஸ்தவ இஸ்லாமியரை ஒரு கட்டத்துல எதிரின்னு காட்டுறது, இல்ல அவங்களும் இருந்தா நமக்கு பலமா இருக்கும் அப்படின்னு அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பிசி கன்சாலிடேஷன் தான் இங்க முதன்மையா நடந்துச்சு. இப்ப அதோட நீட்சி தான் இந்த மாதிரி சிக்கல்கள். இங்க வந்து இவங்களை தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்றது 2025 1925 நடந்துச்சு. சரி, அதுக்கு எதிர்த்தோம், சமூக சீர்திருத்தங்கள் நடந்துச்சு, நிறைய பேர் பங்களிப்பு செலுத்தினாங்க. நீங்களும் பங்களிப்பு செலுத்தினீங்கன்னே வச்சுக்கோமே திராவிட அரசியல, அதை மாற்றணுன்னே வச்சுக்குவோம்.
2025 நடக்குதுன்னா உங்களுக்கு வெக்கமா இருக்க வேணாம்? நீங்க எல்லாம் சமூக நீதி பேசலாமா? நடக்குது. அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு ஒரு சமூகம் முன்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்கல. அது பெருசா நமக்கு உணர்வே இல்லாம ஆமா நடக்குது அப்படின்ட்டு போறாங்களே. இன்றைக்கும் இரட்டை கோலை பல இடங்கள்ல இருக்கு. இன்றைக்கும் இங்க ஊரக பொறுப்புகள்ல இருக்கிறவங்க, கவுன்சிலர் ஆனவங்க, ஊராட்சி மன்ற தலைவரானவங்க கொடியேற்ற முடியாதுன்ற நிலை இருக்கிறதா இருக்கட்டும், அவங்க போய் சேர்ல உட்கார முடியாது, கையெழுத்து போட முடியாது, இந்த மாதிரி நிலைகள் இருக்கிறதா இருக்கட்டும், கவின் போன்ற ஆணவ படுகொலைகளா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சமூகம் உண்மையிலேயே எங்க இருக்குன்றது உணரணும். நான் ஏற்கனவே சொன்னேன், விஜயகாந்துக்கு இதெல்லாம், அதாவது பார்ப்பன எதிர்ப்பு, இந்த தத்துவ புரிதல், திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, இந்த தத்துவ புரிதல்லாம், அவர் கம்யூனிசம்னா என்ன, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. தெரியும்னு எங்கேயும் பேசவும் மாட்டார், அதெல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரியும். ஆனால் ஒருத்தனை கொன்னுட்டாங்க ஆணவ படுகொலைன்னா உடனே இது தவறு, அது கண்டிக்கத்தக்கதுன்னு உடனே ரியாக்ட் பண்ற அளவுக்காவது அவருக்கு நிச்சயமா அந்த மக்களோட வலி தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தார். அதுதான் திரும்ப திரும்ப நம்ம ஏன் விஜயகாந்தோட நான் ஒப்பிட்டு சொல்றேன்னா, அரசியலுக்கு வந்து ஓரளவுக்கு வெற்றியை கண்ட ஒரு நடிகராக அண்மை காலத்தில் இருக்கிறது அவர் தான். அவருக்கும் உங்களுக்குமே இவ்வளோ வேறுபாடு இருக்கு. நீங்க எம்ஜிஆரோட பொருத்தி சொல்றீங்க. எம்ஜிஆருக்கு நான் அந்த பேச்சில் சொன்னேன்ல, எம்ஜிஆர் வந்து 30 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகுதான் ஆட்சியில் அமர்றாரு. அவர் அதுக்கு முன்னாடி 7 ஆண்டுகளுக்கு மேல காங்கிரஸ், அப்புறம் 20 ஆண்டுகளுக்கு மேல திமுகல இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் வர்றாரு. அந்த 20 ஆண்டு கால திமுகவில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாரு 10 ஆண்டுகளுக்கு மேல. அவர் பேச்சை கேட்டுதான் அங்க வந்து அமைச்சர்களை அண்ணா நியமிச்சாருங்கிறத நான் சொல்லல, அண்ணா கூட சொல்லல, பெரியார் சொல்லியிருக்கிறாரு. நம்ம சொல்லி நடந்ததா நம்ம நினைச்ச நிறைய ராமச்சந்திரன் சொல்லிதான் நடந்திருக்குன்னு பெரியார் பேசின பேச்சு இருக்கு. அப்ப என்ன மாதிரி ஒரு ஆளுமையா அவர் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு நெருக்கடிகள் வரும்போது வெளியில போறாரு. இருக்கு அன்னைக்கு சூழல், சமூக சூழலாம் அந்த மாதிரி மாறுது. காமராஜரும் இறந்துடுறாரு. காங்கிரஸ் அதோட தனித்துவத்தை இங்க இழந்துகிட்டு இருக்கு. அப்போ சரியா அதை பயன்படுத்திக்கிறாரு. இவர் திமுகவோட சரிவு இவரோட எழுச்சி அப்படின்னு மாறிடுது. அதிமுகவோட எழுச்சி வர்றதுக்கான காரணமா அமையுது. அந்த மாதிரி புறச்சூழல் இன்னைக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கூட பெரிய அளவுக்கு இல்லை. இவர் இப்ப செஞ்சதை ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி கமலஹாசன் வந்தது சரியான நேரம்னு வச்சுக்கோங்களேன். அதை பயன்படுத்தியிருக்கணும். கமலஹாசனும் பயன்படுத்துறதுக்கு அநியமாக நம்ம ஒரு கட்டமைப்போடு இருக்கும்போது நம்மளையும் வந்து குழப்பி விட்டாரு. இன்னைக்கு அந்த புறச்சூழல் கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. இந்த வெற்றிடம்னு பெரிய பேசுகிற அளவுக்கு இல்லை. அந்தந்த கட்சிகள் அவங்க தலைமைகள் கீழே இப்போ ஒருங்கிணைஞ்சிட்டாங்க, ஒரு கட்டமைப்பாக இயங்க தொடங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் அசைச்சு பார்க்கணும்னா அதிகாரத்தில் இருக்கிற இன்னொருத்தன் தான் முடியும். அதுதான் பாஜக தொடர்ச்சியாக எங்க திமுகவையும் சரி அதிமுகவையும் சரி அப்பப்போ அசைச்சு பார்க்குது. ஆனால் அவங்களால உள்ளே வர முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால தான் அதிமுகவோட போய் இப்போ கூட்டணி வச்சுட்டாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் விஜயால எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையோ இல்லை ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்த முடியும்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறாரு. வரட்டும். அவர் பேசின பேச்சில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, நம்ம என்ன சிக்கல்னு பார்க்குறோம். ஆழமே இல்லை, ரொம்ப தக்கையாக இருக்குது. படங்களை வச்சா அந்த கட்சி அவங்க அதாவது அண்ணா படத்தை வச்சா உண்மையான திமுக காரன்லாம், கருணாநிதி குடும்பத்தை இருக்கிற திமுக காரன்லாம் நம்ம பக்கம் வந்துருவான். எம்ஜிஆர் படத்தை வச்சா அப்பாவி அதிமுக தொண்டர்கள் என் பக்கம் வந்துருவான். இப்படிலாம் இவர் நினைக்கிறாருன்னா உண்மையிலே இவருக்கு அரசியல் புரிதல் இல்லை. ஆனா ஒரே ஒரு தேர்தல் இவருக்கு அரசியல்னா என்னன்னு புரிய வச்சிடும். அதுதான் 26 தேர்தலா இருக்க போகுதுன்னு தான் நான் பாக்குறேன். அண்ணா காலத்து திமுக ஆட்கள் எல்லாம் என்னைக்கோ போய் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து அண்ணா படத்தை கொண்டு வந்து வச்சுட்டு உண்மையான திமுக தொண்டர்கள் எல்லாரும் என் பக்கம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமாக. அவனுக்கு இருக்கிற அண்ணா ஒரு அண்ணா தான். ஆமாம், உதயண்ணா. அதான் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கருணாநிதி குடும்பம் தான். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அடுத்து இன்ப நிதியை கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் தொடங்கிட்டாங்க. எப்படியாவது இன்ப நிதி முதலமைச்சர் ஆக்கிட்டா இந்த கட்டை வேந்துரும். நீங்க இந்த காலத்துல வந்து அண்ணாவை கொண்டு வந்து அவர் ஒரு அடையாளமா பயன்படுத்தி இந்த வாக்கையெல்லாம் தான் பக்கம் திருப்பிடலான்னு நினைக்கிறதே ரொம்ப ரொம்ப தப்பான கால்குலேஷன். இப்ப சார் விஜய் கிட்ட டைரக்டா கேமரா, ஆமா அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தளபதி வேணாம், அசிங்கப்பட்டுறாதீங்க, கூட இருக்கிற பயல்களோட பேச்சையெல்லாம் கேட்டு நடுத்தருவுக்கு வந்து நின்றாதீங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். வேற ஏதாச்சும் சொல்லணுமாண்ணே? நன்றி, வணக்கம்.